ஹே பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹைடா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்டா. புரியுது புரியுது. ஃபைனலி ஃபைனலி நான் வந்துட்டேன். ஐம் ஸோ 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 ஹாப்பி. உங்கள் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கோ எனக்கு தெரில. ஆனால் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறது, எடிட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை பண்ண முடியாமல் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஃபுல்லாக சரியாயிடுச்சானா எனக்கு இல்லை, சரி ஆகலை. கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஃபுல்லாக க்யூர் ஆனது தான் ரெக்கார்ட் பண்ணணுன்னெல்லாம் என்னால் வெயிட் பண்ணவே முடியல. எனக்கு இந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் ஓடோடி வந்துட்டேன். ஹாய் ஹாய் ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் செம்ம ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஃபைனலாக டேக்குக்கோட எஃப்எஃபோட வந்துட்டேன். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிக்கலன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. ஓகேவா? ஓகேடா, ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் எமோஜி மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, இந்த ஒரு இன்ட்ரோ இல்லாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் மார்னிங் ஒரு 8:30 போல் ஒரு பெட்ரூமை தான் காமிக்கிறோம். ஒரு பர்சன் அந்த பிளாக் கலர் பெட்டில் அவ்வளோ அழகாக குப்புறப்படுத்த ஒரு பில்லவை ஹக் பண்ண மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. அவர் மேலே ஒரு பிளாக் கலர் பிளாங்கெட் தான் அவ்வளோ அழகாக போட்டு க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம தான் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காரு. இப்போது அந்த விண்டோ ஸ்க்ரீன் அப்படியே காற்றுல அசைஞ்சு அந்த சன்லைட் டைரெக்டாக தேங்கோட ஃபேஸில் வந்து படுது. தேங்க அதுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அப்படியே ரொம்ப ஸ்லோவாக அவனுடைய ஐஸை தேய்ச்சிக்கிட்டே அப்படியே சீலிங்கை பார்த்த மாதிரி உருண்டு படுக்கிறான். அந்த பெட்ஷீட்டை இன்னும் நல்லா இழுத்து போத்தி படுக்கிறான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய ஐஸ் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்படியே க்யூட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போது அவனுடைய ஐஸை நல்லா தேய்ச்சிட்டு அந்த ரூமை ஃபுல்லாக அப்படியே ஸ்கேன் பண்ணுறான். அப்படியே சடனாக எந்திரிச்சு உட்காடுறான். எந்திரிச்சு உட்காந்துட்டு அந்த ரூம் அப்படியே சுற்றி பார்க்குறான். அவனுடைய ஐஸை தேய்ச்சிட்டு மறுபடியும் சுற்றி பார்க்குறான். அவன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது, பயம் ஆகுது. நான் எப்படிங்க அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவன் பெட்ஷீட் அப்படியே தூக்கிட்டு பார்க்குறான். அவ்வளோதான், அவன் அப்படியே தேங்க அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அவன் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. என்ன என்ன நடந்தது? நான் எப்படிங்க வந்தேன்? ஐயோ, தியான் என்ன தியான் பண்ணியிருக்க? என்ன நடந்தது? நான் எப்படி இங்கே வந்தேன்? அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிச்சா? தியான் தியான் எல்லாமே முடிஞ்சிச்சா தியான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் கையை வச்சுட்டு அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். அவன் முடி அப்படியே பிச்சிக்கிறான். அவ்வளோக்கு அவனுக்கு டென்ஷன் ஆகுது. கிட்டத்தட்ட தேங்க அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவன் வித்தவுட் ட்ரெஸ்ஸில் இருக்கான். அவன் மேலே அந்த பிளாக் கலர் பிளாங்கெட் மட்டும்தான் போத்திருக்கு. அவன் ட்ரெஸ்ஸே போடாமல் படுத்திருக்கான். அவனுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நான் எப்படிங்க வந்து என்ன எப்படியெல்லாம் நடந்தது? எப்படி எப்படி தேவை இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறான். தேங்க அவ்வளோ அழகாக அவனுடைய ரூமில் ரெடி ஆகிட்டுருக்கான். ஒரு குட்டி ஸ்மைலோட க்யூட்டாக அந்த மிரருக்கு முன்னாடி ரெடி ஆகிட்டுருக்கான். ஒரு ஒயிட் கலர் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு அதுக்கு மேலே பிளாக் கலர் கோட் போட்டு டை வியர் பண்ணி பிளாக் கலர் பேண்ட்டு, பிளாக் கலர் ஹேரு, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கான். அவன் ஃபேஸில் க்யூட்டான ஒரு குட்டி ஸ்மைல், க்யூட்டாக இருக்கான் பார்க்குறதுக்கு. இப்போ ஜுமன் தான், டேய் 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 போதும்டா, ஆல்ரெடி நீ ரொம்ப அழகாக இருக்க, இன்னும் மேக்கப் எல்லாம் போட்டேன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருப்ப, போதும். எனக்கே பார்க்குறதுக்கு பொறாமையாக இருக்குது தெரியுமா? தியாங், சொல்ல. நான் ஒன்று சொல்லவா? என்ன? பேசாமல் சுகாவை கழட்டி விட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கவா? ஏய், என்னடா பேசுகிற? இல்லைடா, பாரு இவ்வளோ அழகா இவ்வளோ க்யூட்டாக இருக்க. சுகா பாரு என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். நான் தான் அவன் பின்னாடி சுற்றி சுற்றி போய்கிட்டு இருக்கேன்.
டேய் உனக்கு அப்படியா? உன்னையே சுற்றி சுற்றி வருவான் இல்லை? சி போடா பொறுக்கி. டேய் வெக்கப்படுறியா? நீ இவ்வளோ க்யூட்டாக இருக்க வெக்கப்படும் போது. ஐயோ யாராச்சும் வாங்களே, இங்கே வந்து பாருங்களே, தேங்க்ஸ் க்யூட்டாக வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஜிம்மன் ஏன்டா இப்படி பண்ணுற? நீ ஃபஸ்ட்டு வெளில போ, நான் ரெடி ஆகிக்கிறேன், எனக்கு தெரியும். ஏய் என்ன என்ன வெளில அனுப்பிட்ட? வீடியோ கால் பண்ணுமா என்ன? இரு நான் வேணா வர சொல்லவா? இங்கே தான் பக்கத்து ரூமில் தான் இருக்காரு, நான் வேணா கூட்டிகிட்டு வரவா? ஜிம்மன் என்கிட்ட வாங்குவ. சரி சரி கோவப்படாத. ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுற? தியான் என்ன பாரு. என்னடா சொல்லு, இந்த பக்கம் பாருடா. என்ன ஹாப்பியாக இருக்கியா? ஏன் இல்லை சும்மா கேட்டேன். உனக்கு அவரை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஏண்டா ஏன் அப்படி கேட்குற? இல்லை சும்மா தெரிஞ்சுக்கணுன்னு தான் கேட்டேன். உனக்கு அவரை பிடிச்சிருக்கல்ல? ஜமீன் என்ன ஆச்சு? ஏன் இதையே திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்க? இல்லைடா சும்மா தான் தோணுச்சு, அதான் கேட்டேன். ஜமீன் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் என்னை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பார், சரியா? ரொம்ப பயப்படாத. அது எனக்கே தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் க்யூட்டாக சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனாக டோர் ஓப்பன் ஆகுது. தியாங் அப்படியே டவுன் பண்ணி பார்க்குறான். அவன் ஃபேஸில் இருந்த ஹாப்பினஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஒரு பயத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏய் வெளில போ, நான் தியாங்கிட்ட தனியாக பேசணும். ஏய் நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? ஜிம்மன் என்ன பண்ணுற? விடுதேன், சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கான். ஏய் என்ன உனக்கு பிரச்சனை? எதுக்கு இப்போ தேவையில்லாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்க? ஹலோ, இது என்னோட வீடு. ஸோ வெளில போறியா இல்லை கழுத்தை பிடிச்சி வெளில தலவா? நான் தேங்கிட்ட தனியாக பேசணும், வெளில போ. முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன். தேங்க அதுவும் உன் கூட தனியாக விட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் தேங்கோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிக்கிறான். தேங்க அப்படியே அவனுடைய ஹேண்டெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. நீ என்ன பயப்படுற லூசு மாதிரி? இல்லை ஜிம்மன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ தேங் நான் உன்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறேன், கேட்கலையா? உன்கிட்ட தனியாக பேசணும். இப்போ நீ அவனை வெளில அனுப்ப போறியா இல்லை நான் அனுப்பவா? ஜிம்மன் ஜிம்மன் அதான் சொல்கிறான்ல, வெளியில் போ, நான் கூப்பிட்றேன். டேய் அவன் தான் அறிவு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கானா? உனக்கு எங்கேடா போச்சு அறிவு? அப்படியெல்லாம் உன்னை தனியாக விட்டு போக முடியாது. இல்லை ஜிம்மன் நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் வெளில வெயிட் பண்ண, நான் வந்துடுவேன். அதான் சொல்கிறான்ல, விட்டு வெளில போ. ஏய் யார்கிட்ட என்ன பேசிகிட்ருக்க? அத்தா வெளில போடா. போகும்போது அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போ. ஜிம்மன் ப்ளீஸ் போ. உனக்காக போகிறேன். இல்லைன்னா என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஜிம்மன் சண்டை போடாத, போ, நான் பார்த்துக்கிறேன். விடுதயம் சே தியாங், நான் வெளில தான் இருப்பேன். எத்தாவது ஒன்றுன்னு என்னை கூப்பிடு, நான் வரேன். ஒரு பெரிய இவரு ஜி அல்லப்பா. ஏன்டா இப்படி பண்ணுற? ஏய் என்ன நடக்குதுங்க? என்ன நடந்துட்டுருக்கு? நான் தான் உன்கிட்ட சொன்னனா இல்லையா? உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ, புரியுதா? போய் இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண. எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதுவும் அவனை உன் கூட பக்கம் உள்ள. எனக்கு இப்படி வெறிமயிராகுது. ஏன் ஜங்கு, ஏன் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுற?
ப்ளீஸ் என்னை விட்டுரு. என்னால் முடியல. போதும்டா, போதும். என்னால் முடியல. என்னை தயவு செஞ்சு விட்டுரு. ஏய், எனக்கு நீ வேணும். உனக்கு அது புரியலையா? ஆ ஜங்குக், ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன வயசாகுது, எனக்கு என்ன வயசாகுது? அது ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆ என்ன? உன்னை விட 4 வருஷம் சின்ன பையன், அவ்வளோதானே? ஆ அப்படியெல்லாம் இருந்தா லவ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? சொல்லு. ஜங்குக்கு, உனக்கு ஏன் என் நிலைமை புரிய மாட்டேங்குது? ஏய், நீ தான்டா என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. நீ தான் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. நானும் பின்னாடி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஒத்தா எவனோ உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்றான். பொல்ல இழிச்சிட்டு போகிற. ஆ எனக்கெல்லாம் தெரியாது தேவன். இந்த என்கேஜ்மெண்ட்டை இப்பயே ஸ்டாப் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் வேற மாதிரி ஆயிடுறேன். பார்த்துக்கோ. ஜங்கு, பைத்தியமாடா நீ? ஆமாம், பைத்தியம். அது உன் மேலே. எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஒன்று வேணும்னா அது எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். புரியுதா? ம் எனக்கு நீ வேணும். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அவனையே கொல்லணும்னா கூட தயங்க மாட்டேன். பொறுக்கியாடா நீ? பொறுக்கியான்னு கேட்குறேன். பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஏய், இப்போ எதுக்கு நடிச்ச? அடிக்காம உனக்கு கொஞ்சம் சொல்றியா? ஆ பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஓ, ஏஜ் என்ன ஆகுது, ஏன் ஏஜ் என்ன ஆகுது? ஏய், திருப்பி திருப்பி அதையே என்கிட்ட சொல்கிற. ஏன் இப்போல்லாம் இந்த உலகத்தில் யாரும் இந்த மாதிரி லவ் பண்ணலையா என்ன? சரி, விடு, எல்லாத்தையும் விடு. இப்போ நீ யார் எனக்கு? சொல்லு, நீ யார் எனக்கு? தியாங், தேவெல்லாம் பேசிட்டு இருக்க. அதையும் இதையும் எதுக்கு சம்மந்தப்படுத்தி பேசிட்டு இருக்க? நான் உன்னை லவ் பண்ணுறேன். எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். எனக்கு ஒன்று வேணும்னா அது வேணும். அப்படி இல்லைன்னா வேற யாருக்கும் நான் கிடைக்க விட மாட்டேன். புரியுதில்ல? என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் ஜங்கு, என்னை விட்டுரு. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. என்னால் முடியல. என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துற நீ. நீ தாண்டா என்னை படுத்துற. நீ தான் என்னை படுத்துற. ஏன் என்னை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிக்கிற? எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ. ஜங்கு, புரிஞ்சுக்கோ. உனக்கும் எனக்கும் கல்யாணம்லாம் நடக்காது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மேலே லவ் இல்லை. அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஆனால் எனக்கு இருக்கு. எனக்கு இருக்கு. உனக்கு இருந்தாலும் இல்லைனாலும் அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். எனக்கு உன் மேலே லவ் நிறைய நிறைய இருக்கு. எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். புரிஞ்சுதா? என்கேஜ்மெண்ட்டை நீயா ஸ்டாப் பண்ணா உனக்கு நல்லது. இல்லை, நான் ஸ்டாப் பண்ணேன்னா வேற மாதிரி ஆகிடும். பார்த்துக்கோ. ம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படி கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கான். தேங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். ஏய், எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்கா? இதை பாரு, இந்த அழுகிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு நீ வேணும். போதும், நிறுத்து ஜங்கு. ஆனால் விட்டா போதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஊரா பேசிக்கிட்டு இருக்க. என்னால் இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண முடியாது. நான் ஸ்டாப் பண்ணவும் மாட்டேன். எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஜங்கு, என்ன பண்ணுற? விடு, கொன்றுவேன். எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, யோசிச்சிருக்கவே மாட்டான். டக்குன்னு தேங்கோட நெக்கை பிடிச்சிருப்பான். அப்படியே அந்த வாலில் பின் பண்ணி அந்த நெக்கை இன்னும் டைட் பண்ணுறான்.
தியாங்க அப்படியே ஜங்குக்கோட ஹேண்டை தட்டி தட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸாக போய்கிட்டு இருக்கு. ஜங்குக்கோட ஃபேஸை கிட்ட கொண்டு போய் வச்ச அவன் ஐஸில் அப்படியே டியர்ஸ் தேங்கி நிற்கிது. ஆனால் ட்ராப் அவுட் ஆகலை. இந்த பாருத்த, நீ எனக்கு வேணும். நீ என்ன தான் லவ் பண்ணணும், என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன தான் தொடணும். புரிஞ்சுதா? உன் மனசுல வேற எவன் இருந்தாலும் அதை அப்படியே தூக்கி போட்டு அழிச்சிரு. ம் வீடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வலிக்குது. உனக்கு இங்க வலிக்குது, எனக்கு இங்க வலிக்குது. நீ அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு இங்க வலிக்குது. எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். என்ன? முடியாது. என்ன சொன்ன? முடியாது, என்னால முடியாது. எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு. அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன விட்டுரு. அவங்க அப்படி சொல்லாத, எனக்கு வெறி மயிராகுது. உன்னை கொன்னாலும் கொன்றுவேன், என்ன கொன்னே போட்டாலும் எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு. I love போகம், I love போகம். தியாங் சொல்லாத, எனக்கு வெறி ஆகுது. என்னை கொன்னே போட்டாலும் பரவாயில்ல. I love போகம். எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஜங்குக், என்ன பண்ற ஜங்குக்? என்னால மூச்சு விட முடியல. உன்னை கொன்றுவேன். ஐ லவ் ஜங்குக்னு சொல்ல. உன்னை விட்டுறேன். முடியாது. ஐ லவ் போகம். எனக்கு போகம் தான் பிடிச்சிருக்கு. உன்னை எனக்கு பிடிக்கல. தியாங் இப்படி சொல்ல ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் கண்ட்ரோல்லே இல்லை. டக்குன்னு தியாங்கோட நெக்கிலிருந்து அவனுடைய ஹேண்ட் எடுத்துட்டு அவன் அந்த வாலில் பயங்கரமாக பஞ்ச் பண்ணுறான். கிட்டத்தட்ட அப்படியே வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். தியாங்க அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். ஜங்குக்கு என்ன பண்ணுற ஜங்குக்? ஹே, நீ எனக்கு வேணும், புரியுதா? நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஜங்கு கையில் அடிபட்டிருக்கு, ரத்தம் வருது. ஏய், கைவிடு. எனக்கு இது வலிக்கல. இப்போ சொன்னல ஐ லவ் போகம்னு, எனக்கு அதுதான் வலிக்குது. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடா, அது உனக்கு புரியவே மாட்டேங்குதா? எத்தனை வாட்டி சொல்றது? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. ஜங்குக், நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? இது செட் ஆகாது. இது இதோட விட்டுரு. அதான் ஏன் செட் ஆகாது? என்ன? நீ என்னோட தம்பி, நான் உன்னோட பிரதர். செட் ஆகாது. இதோட விட்டுரு, புரியுதா? மறுபடியும் லவ்னு சொல்லிட்டு வந்து நிற்காத. என்ன பிரதரா? ஏய், என்ன பைத்தியமா? பைத்தியம் பிடிச்சிருக்க உனக்கு? இதை பாருத, நீ வேணா என்னை பிரதர்னு சொல்லிட்டு தெரியலாம், ஆனால் என்னால் சொல்லவே முடியாது. நான் எப்போவுமே உன்னை என் பிரதரை நான் பார்த்ததே கிடையாது. நான் உன்னை எப்பயுமே என் பொண்டாட்டியா மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். சி, என்ன சொங்க பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசிகிட்டு இருக்கேன்? ஏன் நான் இப்போ தான் உன்கிட்ட என் லவ்வை சொல்கிறேன்னா என்ன புதுசாக ரியாக்ட் பண்ணுற? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுற. அப்படி இல்லைன்னா இந்த ஜங்குக்கு பற்றி உனக்கு முழுசாக தெரியாது. இன்னைக்கு பாப்பா. என்ன முடியாதுன்னு சொன்ன என்னடா பண்ணுவேன்? என்ன சொன்ன? முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? என்னால் இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண முடியாது.
எனக்கு போகம தான் பிடிச்சிருக்கு. உன்னை எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் நீ என்னை விட 4 வருஷம் சின்ன பையன். அது மட்டும் இல்லாமல் நீ என்னோட தம்பி. என்னால் உன்னை பண்ண முடியாது. என்ன பண்ற விடு. இப்ப சொல்லு, என்னடா பண்ற? ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன்ல. என்ன விட்டுடா. என்னால முடியல. ரொம்ப படுத்துற, ரொம்ப டார்ச்சர் பண்ற. என்னால முடியல. அப்படி சித்தரலாம் போல இருக்கு. நீ பண்ற டார்ச்சர்ல சித்தரலாம் போல இருக்கு. ஏன் என்ன இவ்வளோ டார்ச்சர் பண்ற? என்னால முடியல. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? ஜங்குக், இது பாரு ஜங்குக், நீ என்னோட பிரதர்டா. நான் உன்னை லவ் பண்ண முடியாது. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நான் அப்படி உன்னை பார்க்கவே இல்லையே. நான் உன்னை அப்படி பார்க்கவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பார்த்தேன்னா அப்போவே விழுந்துட்டேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது. உன் பின்னாடி சுற்றி சுற்றி வந்தான். அது உனக்கு புரியல. நேற்று வந்தா உனக்கு பிடிச்சிருக்கா? ஆ சரி, சும்மா சும்மா 4 வருஷம் சின்ன பையன் 4 வருஷம் சின்ன பையன்ற. இப்போ விட்டனா கூட ஃபுல்லாக முடிப்பேன். எத்தனை ரவுண்ட் போகணும் சொல்லு? ரெடி? ஐயோ மூடு. என்ன பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் பண்ணிட்டா நீ பெரியவனா? சொல்லு ஜங்குக், இதெல்லாம் பண்ணிட்டா நீ என்ன லவ் பண்றேன்னு ஆயிடுமா? லவ்க்கு என்ன மீனிங்னு உனக்கு தெரியுமா? அதை போய் போகம் கிட்ட வந்து கத்துக்கோ. ஏய், என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு கோவம் வருதா? அப்படிதானே இருக்கும் எனக்கும். ஒவ்வொரு நாளும் என்ன எவ்வளோ டார்ச்சர் பண்ற? கிட்டத்தட்ட 2 years இந்த டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தான் தெரியும். உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நீ என்ன பண்ணுவ, எங்கெல்லாம் தொடுவ அப்படின்ற மாதிரி இருக்கு. உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு விட்டுரு. என்னால முடியல. எனக்கு உன்னை பார்த்தா எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வரல. உன்னை பார்த்தா எனக்கு பயம் தான் அதிகமாகுது. அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஜம்பு? என்ன சொன்ன? அருவருப்பா இருக்கா? அவனை பார்க்கும்போது அங்கங்கன்னு தோணுதா? சொல்லு. கைய விட வலிக்குது. சொல்லுடா. அவனை பார்த்தா அங்க இங்கன்னு தொடணும் போல இருக்கா? ஏறிட்டு நிக்குதா? என்னை பார்த்தா அருவருப்பா இருக்கா? சொல்லு. ஆமா ஆமா ஆமா, அதுதான் உண்மை. உன்னை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. எனக்கு போகாம தான் பிடிச்சிருக்கு. கொன்றுவேன். ஒன்னால அவனை. என்ன பேசுற? என்ன அவனுக்கு ஒண்ணு நான் துடிக்கிற? அவ்வளோ லவ்வோ? இத பாரு, எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒன்று வேணும்னா அது எனக்கு வேணும்.
அது மட்டும் கிடைக்கல, ஒன்றும் பண்ண மாட்டான். அவனை கொன்றுவேன். எத்தனை பேர் உன் லைஃப்பில் வந்தாலும் எல்லாத்தையும் கொன்றுவேன். ம் ஐ லவ் யூ. ம் போய் கீழே எல்லாரும் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. போய் சொல்லிடு, இந்த என்கேஜ்மெண்ட்டை வேணாம், எனக்கு போகாம பிடிக்கல அப்படின்னு போய் சொல்லிடு. முடியாது. ஏய், என்ன குழந்தையா? குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், முடியாதுன்னுட்டு இருக்க. முடியாது ஜங்கக், முடியாது. எனக்கு ஒன்றும் பிடிக்கல, எனக்கு போகாம தான் பிடிச்சிருக்கு. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் பக்கத்தில் ஒரு டேபிள் மேலே ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்கும். அதை அப்படியே தூக்கி அப்படியே செவுத்தில் அடிக்கிறான். அது அப்படியே சல்லி சல்லியாக நொறுங்கி கீழே விழுகுது. தேங்காய் அப்படியே கீழேயே உட்காந்துடுறான் பயத்தில். அவனுடைய 2 ஏஸையும் அப்படியே அவ்வளோ டைட்டாக கவர் பண்ணிக்கிறான். கவர் பண்ணிட்டு அவனுடைய ஐஸை 2 க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே நீல் டவுன் பண்ணி, ஏன் ஜங்குக், ஐ லவ் யூ, எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். ம் எனக்கு நீ மட்டும்தான். ம் மற்ற எவனை பற்றியும் நான் யோசிக்க மாட்டேன். அண்ணா புரிஞ்சுதா? கீழே போய் வேகமாக இந்த என்கேஜ்மெண்ட்டில் இஷ்டம் இல்லை, ஸோ ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு போய் சொல்லிடு. ம் ஏன் என்னாச்சு ஏதுன்னு கேட்டாங்கன்னா, எனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்கு, நான் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடு. என்ன புரியுதா? ம் கீழே உனக்காக வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வந்துடு. மாவானே என்கேஜ்மெண்ட் பண்ணணுன்னு நினச்ச ஒன்றும் பண்ண மாட்டேன், போகாம கொன்றா. ஜங்கு ம் ஒன்றும் பண்ண மாட்டேன் செல்லம். ஏன்னா நான் கூட சேர்ந்து வாழணும். ம் உன் கூட நிறைய பண்ணணும், நிறையா மேக்கப் பண்ணணும், உன்னை நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கணும். ம் ஸோ நீ எனக்கு வேணும். அந்த எச்ச பொறுக்கி நாய் எனக்கு தேவையே கிடையாது. ஸோ அவனை கொன்றுவேன். என்ன புரிஞ்சுதா? ம் அப்புறம் சொல்ல மாட்டேன், இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்க. ம் அழுகாம வந்து சொல்லிவிட, ரொம்பலாம் யோசிக்காத, நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன், சரியா? ம் ஏய் அழுகாத, சுத்தமாக பிடிக்கல என்ன? ஜங்குக்கு அப்படியே தேங்கோட லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு தேங்கிட்ட இப்படிலாம் சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போய்கிட்டு இருக்கான். அவ்வளோ மாசா தேங்க அப்படியே அவன் தலையில் கையை வச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கான். ஜிமன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். வந்து பார்க்குறான், அந்த ஃப்ளவர் வாஷ் எல்லாம் உடஞ்சி போயிருக்கு. தேங்க அப்படியே கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். ஜிமன் தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தேங்கிட்ட போய் அவனுடைய ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். ஹோல்ட் பண்ணிட்டு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட, ஜமன் என்னால் முடியல ஜமன், நான் வேணும் செத்துறவா, என்னால் முடியல. ஏய் என்னாச்சுடா, என்ன பண்ணா, அடிச்சிட்டானா? அப்படிதான் ஜமன், வேணாம், என்னால் முடியல ஜமன், இந்த நரகத்துல இருந்து காப்பாத்து ஜமன், செத்தரலாம் போல இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஜமன். நானும் எவ்வளவோ பொறுமையா சொல்லி பார்த்தேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான் ஜமன். அவன் என்னோட தம்பி ஜமன், அவனை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், எப்படி லவ் பண்ண முடியும்? இது ஏன் அவனுக்கு புரியவே மாட்டேங்குது?
என்னால முடியல ஜமீன். ஏய் ஏய் என்னடா ஆச்சு? அவன் என்ன சொன்னான்? இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண சொல்கிறான். என்ன? ம் இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிறான். அப்படி ஸ்டாப் பண்ணலன்னா என்ன ஒன்றும் பண்ண மாட்டானா? போகாம கொன்றுவேன்னு சொல்கிறான். எனக்கு பயமா இருக்கு. போகமுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல ஜம்பன். ஏய் ஏய் சரி விடு விடு பார்த்துக்கலாம். சரி வா போய் அம்மா கிட்ட சொல்லிடலாம். என்ன பேசிக்கிட்டு இருக்க? அம்மா கிட்டலாம் வேணாம். ஏன்டா? ஏன் இப்படி இருக்க? நீ எத்தனை நாளைக்கு இப்படி இருப்ப? இல்லை வேணாம். அம்மா பாவண்டா. இப்போதான் கொஞ்ச நாளா சந்தோஷமா இருக்காங்க. இதெல்லாம் போய் சொன்னா அம்மா மறுபடியும் உடஞ்சிருவாங்க. அதெல்லாம் இது வேணாம். இதோட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுவ? ஆ நான் பார்த்துக்கிறேன் 2 இயர்ஸாக இப்படியே தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு கொண்டுக்கிட்டு இருக்கான்டா. உனக்கே அது புரியவே மாட்டேங்குது. பேசாம சங்கு கூட அப்பா கிட்ட சொல்லிடு. எல்லாத்தையும் சொல்லிடு. உன்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான்றது எல்லாத்தையுமே சொல்லிடு. அவர் பார்த்துப்பாருடா. ஜிம்மன் உனக்கு ஏன் புரியல? அம்மா இப்போதான் கொஞ்ச நாளாக சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை நானே கெடுக்க விரும்பல ஜிம்மன். இன்னும் கொஞ்ச நாள் தானே. நான் போகாம கல்யாணம் பண்ணிட்டேன்னா அப்புறம் என்ன டார்ச்சர் பண்ண மாட்டான்ல? எப்படி சொல்ற? ஆ எப்படிடா சொல்ற? இந்த கல்யாணத்தை நடத்த விட்டுருவானா? ஆ அவனை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல. அவனுக்கு ஒன்று வேணும்னா அவன் எவ்வளோ அடமெண்ட்டுன்னு உனக்கு நல்லா தெரியும். அதுவும் உன் விஷயத்தில் எவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கான்றது உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி உன்னை சந்தோஷமாக வாழ விட்டுருவான் சொல்லு? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜமன். எனக்கு அவனை பார்த்தாலே பயமா இருக்கு. சரி விடு, பார்த்துக்கலாம் விடு. அப்படியே வர ஆத்திரத்துக்கு அவனை அப்படியே கொல்லணும் போல இருக்கு. உனக்காகவும் உன்னோட அம்மாக்காகவும் தான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேங்காய் ஹக் பண்ணிக்கிறான். தேங்குமே ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கான். இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது தேங்கோட அம்மா தான் தேங்காய் பார்க்கறதுக்காக உள்ளே வராங்க. தேங் அம்மா என்னாச்சு தேங்? அழுதியா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லையே, என் சமத்து புள்ள அழுதுருக்க மாட்டிருக்கு. ஜுமன் என்னாச்சு? எதுக்கு அழுதுருக்கான்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. இல்லையே, அழுதுருக்கானே, என்னாச்சுப்பா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உனக்கு போகாமல் பிடிச்சிருக்கல்ல? உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் தானே? மா என்னாச்சும்மா? ஏன் திடீர்னு இப்படி கேட்குறீங்க? இல்லை, உன்னை கேட்காமலே சடனாக எல்லா டெசிஷனும் எடுத்துட்டோம். அதனால தான் கேட்குறேன். உனக்கு போகாமல் பிடிச்சிருக்கல்ல? மா உங்களுக்கு போகாமல் பிடிச்சிருக்கல்ல? ம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் உனக்கு மா உங்களுக்கு பிடிச்சா என்ன, எனக்கு பிடிச்சா என்ன, ரெண்டும் ஒன்று தானே? ம் என் அம்மாவுக்கு எது சந்தோஷமோ அதுதான் எனக்கும். ஓகே? என் பையன் எவ்வளோ அழகாக இருக்கான். அப்படியா? இன்னைக்கு மட்டும்தான் இப்படி இருக்கானா என்ன? ஐயையோ, என் பிள்ளை என்றைக்குமே அழகு. என் தங்கம், என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அச்சோ, சாரி சாரி சாரி, அந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேன். ஜங்குக்கோட அப்பா உன்னை கீழே கூட்டிகிட்டு வர சொன்னார். ஏம்மா? அது ஒன்றும் இல்லைடா, எல்லாரும் கீழே வந்து உனக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. இன்க்ளூடிங் உன்னுடைய வருங்கால புருஷனும் வெயிட் பண்ணிருக்காரு. ஸோ வந்தேன்னா என்கேஜ்மெண்ட் ரிங் போட்டுருவாங்கல்ல, அதுக்காக தான். அம்மா சரி வா போகலாம். நீங்கள் போங்க, நான் ஜமீன் கூட வரேன்.
ம். சரி. சீக்கிரம் வா. ஜெமன். ஆ. அம்மா, அவன சீக்கிரமா கீழ கூட்டிட்டு வா. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆ. சரிம்மா. நான் கூட்டிட்டு வரேன். நீங்க போங்க. தியான், இப்ப எதுக்கு மறுபடியும் அழுகுற? எனக்கு பயமா இருக்கு. ஜங்குக் போகம் எதுவும் பண்ணிட மாட்டான்ல? ஏய், அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். வா, பார்த்துக்கலாம். இல்ல ஜிம்மன், உனக்கு சொன்னா புரியாது. அவன் எவ்வளோ அடமெண்ட்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுவும் என்னோட விஷயத்தில் அவன் எவ்வளோ அடமெண்ட்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஜிம்மன், அவன் போகம் எதுவும் பண்ண மாட்டான்ல? எனக்கு பயமா இருக்கு ஜிம்மன். டேய், ஏன்டா அப்படி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஆ, எங்கள் எல்லாத்தையும் மீறி போகம் மேலே அவன் கை வச்சிருவானா? ஆ, இல்லை ஜிம்மன், உனக்கு சொன்னா புரியாது. அவன் எவ்வளோ அடமெண்ட்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுவும் என்னோட விஷயத்தில் அவன் எப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அவனை 2 இயர்ஸாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னால் முடியல ஜிம்மன், பயமாக இருக்கு. டேய், இப்போ எதுக்குடா இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், சரியா? இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் அவ்வளோ அழகா தியாங்க கம்ஃபர்ட் பண்ணுறான். பட் இருந்தாலும் தியாங்க அப்படியே நான் தப்பாக அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா கீழே நிறைய பேர் அப்படியே டான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஓரமாக ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் பாட்டுக்கு பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான், டேய் எதுக்குடா அப்படி குடிச்சிட்ருக்க? உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு குடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போது சைனீஸ் தான் ஸ்டாப் பண்ணுறான் ஜங்குக்க. டேய் எதுக்குடா அப்படி குடிச்சிட்ருக்க? நீ பாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்க. அப்படி தியாங்கிட்ட போய் என்னடா பேசின? என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னேன். டேய் என்னடா லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்க? நீ சொன்னால் அவன் போய் ஸ்டாப் பண்ணிடுவானா என்ன? ஏண்டா இவ்வளோ நாளாக அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அப்பெல்லாம் ஒத்துக்காதவன் இப்போ நீ சொன்ன உடனே என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவானா என்ன? சொன்ன விதம் அப்படி. என்னடா பண்ண? ஒன்றும் பண்ணலையே. ஒழுங்கா என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண. அப்படி இல்லைண்ணா நான் வேற மாதிரி ஸ்டாப் பண்ணுவேன்னு சொன்னேன். என்னடா சொல்கிற? ஏய், என்னை பற்றி உனக்கு தெரியாது. சின்ன வயசுலேருந்து என் கூட இருக்க. ஏண்டா என்னை பற்றி உனக்கு தெரியாதா என்ன? எனக்கு ஒன்று வேணும்னா அது வேணும். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குண்ணா அது அடுத்த செகண்ட் எனக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கணும். என்ன தோ அங்கே ஸ்டேஜில் பல்லழிச்சிட்டு நிற்கிறானே அவனுக்கெல்லாம் அவன் முன்னாடி நான் தோற்று போகக்கூடாது. எனக்கு தான் வேணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே பேனு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா அப்படி பார்க்குறீங்க? டே நட்டு, எதுக்குடா என்ன அப்படி பார்க்குற? இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? போகம் முன்னாடி தோற்று போகக்கூடாதுன்னு நினைக்கிறியா? இல்லை தேங்க உண்மையாலுமே நீ லவ் பண்ணுறியா? அவன் உனக்கு வேணும்னு நினைக்கிறியா? எனக்கு புரியல. என்ன மச்சான் நினைக்கிற நீ? எனக்கு தேங்க வேணும்னு நினைக்கிறேன். அதுவும் அவன்கிட்ட நான் தோற்று போகக்கூடாது. எனக்கு தேங்க வேணும், அவ்வளோதான். எனக்கு கிடைக்காதது ஒன்று வேற யாருக்கும் கிடைக்க விட மாட்டான். டேய் என்னடா சொல்கிற? அவன் உன் அண்ணன்டா. ஏய் அடிச்சேன் செத்துருவேன். அவன் என் அண்ணனா? நான் சொன்னனா அவன் என் அண்ணன்னு? நான் சொன்னனா? அவன் என் பொண்டாட்டி. என்ன புரியுதா? இன்னொரு வாட்டி அண்ணனுக்கு என்னன்னு ஏதாவது சொன்ன, டிடி அவன் மேலே எதுக்குடா கோப்படுற? எனக்கு புரியல. அவன் உனக்கு கிடைக்கலன்னு என்ன பண்ணுவ? கொன்றுவேன்.
டேய் என்னடா சொல்ற? ஆ கொன்றுவேன். எனக்கு கிடைக்காதது வேற யாருக்கும் கிடைக்க விட மாட்டான். அவன் எதுவும் பண்ண மாட்டான். போகாம கொன்றுவேன். டேய் சைக்கோவாடா நீ? ஆமா சைக்கோ தான். தியாங் விஷயத்துல நான் சைக்கோ தான். எனக்கு தியாங் வேணும். ம் புரிஞ்சதில்ல? இப்போ வருவான், அந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுவான். ம் சொல்ல முடியாது. ஹ அந்த கொல்லச்சி அவனை அனுப்பி விட்டு சொல்லுவான், என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுங்க, எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டில் இஷ்டம் இல்லை, எனக்கு போகாம பிடிக்கல அப்படின்னு தியாங் சொல்லுவான். சொல்ல வைப்பேன். அதுக்கான விஷயத்த எல்லாத்தையும் ஆல்ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். இந்நேரம் தியாங் ஜிமின் கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். போகாம ஏதாவது பண்ணிடுவானான்னு. ஏன்னா என்னை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும். ம் அவனை நான் எதுவும் பண்ண மாட்டேன்டா. அவன் என் உசுறு, எல்லாமே அவன் மட்டும்தான். ஆனால் அங்கே நிற்கிறான்ல அந்த புறம்போக்கு நாய், அவனை விட மாட்டேன், கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு கூலாக ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜங்குக்கு அப்படியே பேனு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நட்டு தான் சான் என்னடா ஏதோ ஆள் வரமாட்டான்னு சொன்ன, பயந்து நடுங்கி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான்னு, அங்கே பாடுறா ஜிமின் கூட வந்துக்கிட்டு இருக்கான். என்னடா சொல்கிற? அதுவும் அவன் ஃபேஸில் ஸ்மைலோடு வந்துக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ இந்த என்கேஜ்மெண்ட் அவன் ஸ்டாப் பண்ணுற மாதிரி தெரில. தக்குன்றுவேன். இந்த என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆகும், ஆக வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தேங்க அப்படியே பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். தேங்கோட ஐஸ் அப்படியே போகாம தான் பார்க்குது. போகாம அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான் தேங்க பார்த்து. தேங்குமே ஒரு குட்டியான ஒரு ஸ்மைல் பண்ணுறான். டேய் அங்கே பாடுறா, 2 பேரும் கண்ணாலே ரவுண்ட்ஸ் பண்ணிருக்கானுங்க. டேய் தா டேய் என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை மச்சான், ஒன்றும் சொல்ல. கிழிச்சு விட்டுருவான். டேய் 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 நீ எதுக்குடா இப்படி குடிச்சிட்டு இருக்க? டேய் அவன் எனக்கு வேணும்டா, அவன் எனக்கு வேணும். டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அது எப்படிடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அவன் வேணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தேங் மேலே வச்ச கண்ணு எடுக்கவே இல்லை. அவனை பார்த்துக்கிட்டே இது எல்லாத்தையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ தான் தேங் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கோட ஐஸ் ஃபுல்லாக டேஸ் ட்ராப் அவுட் ஆகலை. அவன் அப்படியே பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்.